Hi friends, நவராத்திரி டே 5 பிரசாத ரெசிபிஸா காராமணி இனிப்பு சுண்டலும் மெதுவடையும் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ரெசிபி காராமணி இனிப்பு சுண்டல். இந்த சுவையான இனிப்பு சுண்டலுக்கு அரை கப் அளவுக்கு காராமணியை எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. கவர் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுக்குங்க. நேரம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயினர்ல மாத்தி விட்டுக்குங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. அடுத்து குக்கர் பேன்ல நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த காராமணியை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலந்து கொடுத்து கவர் பண்ணி விட்டுக்குங்க. பிரஷர் குக்கர் 2 விசிலுக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. 2 விசில் போதுமானதா இருக்கும். அடுத்து ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கி வர்றதுக்குள்ள இன்னொரு பக்கம் எந்த கப்ல நம்ம காராமணி எடுத்தோமோ அதே கப்பால அரை கப் அளவுக்கு துருவிய வெல்லத்தை ஒரு கிண்ணத்துல சேர்த்து விட்டுக்குங்க. கொஞ்சமா தண்ணியை விட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் திக்கான ஒரு சிரப்பா ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இடையில அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சு லைட்டா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நேரத்துல அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. காராமணி குழஞ்சிடாம நல்லா வெந்து வந்திருக்குங்க. அதை மறுபடியும் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. அடுத்து பேன்ல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து அதனுடைய ஈரப்பதம் போற வரைக்கும் லைட்டா வறுத்து விட்டுக்குங்க. குக் பண்ணி வடிகட்டிய காராமணியை சேர்த்து சில வினாடிகளுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த சுண்டலுடைய இனிப்பு சுவையை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு சிட்டிக்கு உப்பை சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்கிற வெள்ளை சிரப்பை அதுல சேர்த்து விட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கிளறியபடியே அப்படியே குக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்த 2 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. காராமணி அப்படியே வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணி நல்லா அதுல குக் ஆகணுங்க. அதனால குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி விட்டுக்குங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா காராமணி நல்லா வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணி குக் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. காராமணி இனிப்பு சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து அதை நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கலாம். கடைசியா மேல இப்படி தேங்காய் துருவலை கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. அடுத்த ரெசிபி மெதுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மெதுவடை அதிக எண்ணெய் இழுக்காம நல்லா சாஃப்டா அதே சமயம் கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு சில டிப்ஸுகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவசியம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிண்ணத்துல 1/2 கப் அளவுக்கு தோல் இல்லாத உளுத்தம் பருப்பு எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. அடுத்து 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போறோங்க. நார்மலா ஊற வைக்க போறது இல்ல, ரெஃப்ரிஜிரேட்டர்ல 2 மணி நேரம் நல்லா சில்லுன்னு இவனை ஊற விட்டுக்கலாம். 2 மணி நேரத்திற்கு அப்புறம் நல்லா சில்லுன்னு ஊறின இந்த உளுத்தம் பருப்பை ஓபன் பண்ணி விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமும் இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்து உளுத்தம் பருப்பை மாத்தி விட்டுக்குங்க. ஒரே ஒரு ஐஸ் கியூப் சேர்த்து தண்ணி கொஞ்சமும் சேர்க்காம அரைச்சி விட்டுக்குங்க. எடையே மாவை இந்த மாதிரி திருப்பி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் நிறுத்தி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இடையில இன்னொரு ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சி விட்டுக்குங்க. நான் மொத்தம் 2 ஐஸ் கியூப் சேர்த்து விட்டு அரைச்சிருக்கேங்க. மாவு தண்ணியா ஆயிடக்கூடாது, பார்த்து கவனமா அரைச்சி விட்டு எடுத்துக்குங்க. அரைச்ச வடை மாவை ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுட்டு அடுத்து விஸ்க் எடுத்து 5 to 7 நிமிஷத்துக்கு ஒரே டைரக்ஷன்ல நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கு அப்புறம் மாவு நல்லா பஞ்சு போல ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து குட்டி குட்டியா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கூடவே நல்லா குட்டி குட்டியா நறுக்கிய ஒரு பச்சை மிளகாய், நல்லா குட்டி குட்டியா நறுக்கிய 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்கிய கொத்தமல்லி தழை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கடாயில எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரட்டும்.
மாவிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வடை ஷேப்புக்கு பிடிச்சு காய்ஞ்ச எண்ணெயில ஒண்ணு ஒண்ணா போட்டு விட்டுக்குங்க. உடனே கரண்டியை விட்டுடாம எண்ணெயினுடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் வடையை திருப்பி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் வடை வறுபட்டு குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. மெது வடை நல்லா சாஃப்டா கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நவராத்திரி டே 6 பிரசாத ரெசிபிஸோட சந்திக்கலாம். மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.